கழிவுகளை வெளியேற்றுவதில் அவசரப்படாதீங்க. கழிவுகளை வெளியேற்றுவதில், அதாவது சிறுநீர் வர்ற மாதிரி இருக்கணுன்னே கழிவறைக்கு ஓடிட்டுருப்பாங்க. மலம் வர்ற மாதிரி இருக்கணுன்னு கழிவறைக்கு ஓடிட்டுருப்பாங்க. வரட்டும், அவசரப்படாதீங்க, அடக்குங்க, அடக்கி வைக்க பழகுங்க. அதுதான் அது நம்மளை விரட்டக்கூடாது, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்கணும். இப்போ எவ்வளோ தான் அடக்குனாலும் அதை வெளியேற்றாமலாம் இருக்க போகிறோம். சிறுநீரை ஒரு அளவுக்கு மேலே ஒரு அளவுக்கு தான் அடக்க முடியும். அடக்குவதில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். ஏன்னா கழிவுகள் என்பது கண்டிப்பாக வெளியேறி தான் தீரும். அப்படி இருக்கும்போது நாம் எதற்கு பயிற்சி பெற வேண்டும் என்றால் அடக்குவதில் பயிற்சி பெற வேண்டும். சிறுநீரை, கழிவுகளை, மலத்தை அடக்குவதில் பயிற்சி பெற வேண்டும். அப்புறம் எப்படினாலும் ஒரு அளவுக்கு தான் அடக்க முடியும், வெளியேற்றி தான் ஆகணும். அப்படிங்கும்போது கழிவுகள் கண்டிப்பாக வெளியேறி தான் ஆகும். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை அப்படின்னா அடக்குவது தான். நம்ம நேரத்துக்கு நம்ம சௌரியத்துக்கு தான் அதை நம்ம வெளியேற்றணும். அது சௌரியத்துக்கு அது நம்மளை விரட்டிகிட்டு இருக்கக்கூடாது. சிறுநீரை பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கும். நான் வந்தாலே போதும் இவன் டாய்லெட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவான். நான் வந்துட்டாலே போதும் இவர் டாய்லெட்டை நோக்கி நான் வர்ற மாதிரி தெரிஞ்சாலே போதும் பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிச்சிருவார். இவர் சிறுநீர் சொல்லும். நான் வந்துட்டேங்கிற மாதிரி, நான் வந்துடுவேங்கிற பயம் வந்துட்டாலே போதும் இவர் போய் கழிவறையில் தயாராகிடுவார். பயந்து ஓட ஆரம்பிச்சிருவார். அப்புறம் மலமும் என்ன சொல்லணும்னா, நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சிட்டவே இவர் உடனே முன்கூட்டியே போய் வரலனாலே போய் உட்காந்துருவார். வந்த பிறகு போங்க. மலம் வந்த பிறகு வர்ற மாதிரி இருந்தாலே உடனே ஓடாதீங்க. வந்த பிறகு நல்லா வரட்டும், அதை அடக்குங்க, அடக்குவதில் தேர்ச்சி பெறுங்க. அது வந்தாலே அதை பார்த்து பயப்படாதீங்க, மலத்தை பார்த்து பயப்படாதீங்க, சிறுநீரை பார்த்து பயப்படாதீங்க. சிறுநீர் வந்தால் இருக்கட்டுமே, கொஞ்ச நேரம் அடக்கி வைங்க. நைட்டு தூக்கம் வருதா, நல்லா தூங்குறீங்க, சிறுநீர் வருதா, எழுந்து கழிவறைக்கு ஓடுறது, தூக்கம் கெட்டு போயிடும். அப்போது நல்லா தூங்கணும்னா ஒரு வேலையை தான் செய்யணும். நல்லா தூங்கணுமா, நீங்கள் சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் இருக்கணும். சிலர் தூக்கமின்மை பிரச்சனையால் அவங்க தான் அடிக்கடி சிறுநீர் கழிக்க ஓடுவாங்க. நைட்டு அடிக்கடி சிறுநீர் கழிக்க ஓடுறாங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு தூக்கமின்மை இருக்காது. ஏன்னா இந்த சிறுநீர் வருகிற உணர்வு இருக்குல்ல, சிறுநீரை கழிக்கின்ற வழக்கம் இரவு நேரத்தில், அதுதான் இவங்க தூக்கத்தை கெடுத்துறதில்ல. இவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்களா, படுத்த உடனே தூக்கம் வந்துடுமா? அதுவாக வருதுங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், தூக்கத்தை நல்லா தூங்கணும் போது அந்த நேரத்தில் சிறுநீர் வருதா அதை அடக்குங்க, அந்த நேரத்தில் மலம் வருதா அடக்குங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா, இப்போ தான் நான் சிறுநீர் வரும், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். மலம் வருது, மலம் நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, சிறுநீர் சொல்லும் நான் வந்துட்டேன், மலம் சொல்லும் நான் வந்துட்டேன் அப்படிங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அதான் தூங்கிட்டு இருக்கணும்ல, அப்புறம் என்ன வந்துட்டேன், கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு, காலையில் விடிஞ்ச பிறகு போய்க்கலாம், நல்லா தூங்கி முடிச்ச பிறகு போய்க்கலாம், பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வைக்கணும், தடுத்து நிறுத்தணும். ட்ரெயினும் போகணும், ரயில்வே கேட்டையும் திறந்தே வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும், விபத்து தான் ஏற்படும், தூக்கம் இல்லாமல் போயிடும். அதனால் கழிவுகளை அடக்கி வைக்கணும். கழிவுகள் நம்மளை பயமுறுத்தக்கூடாது. அப்படி சிறுநீர் வந்தோடனே தலைதிரிச்சு கழிவறை நோக்கி ஓடக்கூடாது. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்பா, எனக்கு ஏன் சௌரியத்துக்கு தான் உன்னை வெளியே அனுப்ப முடியும், கண்டிப்பாக உன்னை வெளியே அனுப்பி தான் ஆகும். கண்டிப்பாக சிறுநீர் என்பது நீ வலிமையானவர் தான், நீ வெளியே போய் தான் ஆவ. கழிவுகள் கண்டிப்பாக வெளியேறி தான் ஆகும். கழிவுகளை நீங்கள் அடக்கி வச்சு உள்ளே நிறுத்த வைக்க முடியுமா, வெளியேற்றாமல் இருக்க செய்ய முடியுமா? வெளியேறி தான் தீரும். அது அந்த அளவுக்கு பிடிவாதமானது. அப்போ அதில் நாம் என்ன பண்ணணும், அதோட வேலை. கழிவுகள் வெளியேறியே தான் தீரும். அது அதோட வேலை, அதோட திறமை. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. கழிவுகளை நீ உள்ளே நிப்பாட்ட முடியாது. அப்போ அதில் நாம் எதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அடக்கி வைப்பதில் தேர்ச்சி பெற வேண்டும். நம்ம விருப்பத்துக்கு, நம்ம சௌகரியத்துக்கு. அப்போ தான் நம்ம சிறுநீர் கழிக்க போக முடியும், மலம் கழிக்க போக முடியும். அது வந்தவுடனே ஓடாதீங்க, பயப்படாதீங்க, தலைதறிக்க ஓடாதீங்க. வந்தாலே அடிக்கடி கழிவறைக்கு ஓடிட்டு இருப்பாங்க. அடிக்கடி நைட்டு தூங்கணும். அப்போ தூக்கம் கெட்டு போயிடும், வேலை கெட்டு போயிடும். நல்லா தூக்கம், அதாவது இந்த நைட்டு அடிக்கடி சிறுநீர் கழிக்க போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வராது. வேறு வழியே இல்லை, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க நல்லா தூங்கணும். அதான் சிறுநீரை கட்டுப்படுத்துகிற திறனை வளர்த்துக்கிட்டால் தான் நல்லா தூங்குகிற திறனை வளர்த்துக்கொள்ள முடியும். நீ சிறுநீர் கழிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா, இல்லை தூங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? தூங்கும்போது தூங்குவதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் சிறுநீர் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அவர் தான் தூங்கிட்டு இருக்கார்ல. இப்போ தூங்குறவரை ஒருத்தர் எழுப்புனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூங்குறவரை எழுப்பாதீங்கன்னு தானே சொல்லுவீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்பாதீங்கன்னா தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுன்னு தானே சொல்லுவீங்க. நல்லா தூங்கட்டும் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதுதானே நல்ல பழக்கம். அதே மாதிரி தான் தூங்குறவரை எழுப்புகிற ஒருத்தர் தான் இந்த சிறுநீர்லாம், கழிவுகள். அப்போ நம்ம என்ன பண்ணோம், தூங்கிட்டு இருக்கணும்ல, ஏன் எழுப்புற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு அதை அடக்கி வைக்கணும். அடக்கி வச்சா சிறுநீரகத்தில் கல் வந்துரும்னு சொல்லுவாங்க.
அது தப்பு. ஏன்னா சிறுநீர் என்பது சிறுநீரகத்திலிருந்து பிரிந்து கீழே இருக்கிற பையில் தான் சேருது, சிறுநீரகத்தில் சேர்க்காது. சிறுநீர் பையில் தான் சிறுநீர் சேகரிக்கப்படுகிறது. பை எங்கே இருக்குது, சிறுநீர் எங்கே இருக்குது? சிறுநீரகம் வந்து வயிற்றில் இருக்குது. சிறுநீர் சேருகிற பை இருக்குல்ல, சிறுநீரகத்திலிருந்து பிரிந்து சிறுநீர் சேகரமாகிற பை இருக்குது பாருங்கள், அது கீழே இருக்குது, அடி வயிற்று பகுதியில் இருக்கிறது. சிறுநீரகம் என்பது வயிற்றில் இருக்கிறது, தொப்புள் இருக்கிற பகுதியில் இருக்குது. சிறுநீரகத்திலிருந்து பிரிந்து வெளியே வருகிற சிறுநீர் பையில் தான் சேரும். சிறுநீர் வந்து சேர சிறுநீர் பை தான் விரிஞ்சிக்கிட்டே போகுமே தவிர மீண்டும் அது சிறுநீரகத்துக்கு போகாது. சிறுநீர் பை நிறைஞ்சிருச்சு அப்போ வந்து அது அப்படியே போய் சிறுநீரகத்துக்குள்ளே போய் தேங்காது. சிறுநீரகத்திலிருந்து வெளியே வருகிற சிறுநீர் பையில் போய் தான் சேருமே தவிர சிறுநீர் வர இப்போ இந்த பை தான் விரிஞ்சு கொடுக்குமே தவிர பையில் தான் அழுத்தம் ஏற்படுமே தவிர சிறுநீரகத்துக்கு எந்த அழுத்தமும் ஏற்படாது. அப்போ வந்து சிறுநீரகத்தில் கற்கள் வருகிறது என்றால் அதற்கு காரணம் சிறுநீரை அடக்கி வைப்பது காரணம் அல்ல, அது வந்து அடக்கி வைக்கிறது காரணம். அதில் அடக்கி வைக்கிறதுனால எந்த தப்பும் ஏற்பட போவதில்லை. அதனால் சிறுநீரை அடக்கி வைக்கணும், கழிவுகளை அடக்கி வைக்கணும். நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா கழிவுகளை அடக்கி வச்சுக்கிட்டு நல்லா தூங்கி முடித்த பிறகு அந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அது பாட்டுக்கு அது சேகரமாகட்டும், அது தனி வேலை. சிறுநீர் வருதுங்கிறக்காக நீ முழிச்சு போய் ஒன்றுக்கு இருந்தேன்னா அப்புறம் தூக்கமே போயிடும். நல்லா கவனிச்சிங்கன்னா தூக்கமின்மை இருப்பவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற வழக்கம் இருக்கும், பயப்படுறாங்க, கழிவுகளை பார்த்து பயப்படுவாங்க. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கு பயந்தாங்கொழிகளாக இருப்பார்கள். அதனால் தைரியமாக இருக்கணும். இந்த சிறுநீரை அடக்குவது என்பது தைரியத்தை வளர்க்கும். கழிவுகளை அடக்கணும். மலம் வந்தவொடனே ஓடாதீங்க, அடக்கி வைங்க, அவசரப்படாதீங்க. மலம் வந்தவொடனே ஓடிட்டு இருப்பாங்க. வர்ற மாதிரி இருக்குன்னாலே ஓடாதீங்க, வரட்டும் ப்ரெஷர் கொடுக்கட்டும், அப்புறம் போய்க்கலாம். போய் தானே ஆகணும், கண்டிப்பாக அடைக்க நமக்கு போகணுங்கிற அக்கறை இருக்குல்ல, நம்ம உடல் மேலே நலன் மேலே நமக்கு ஒரு அக்கறை இருக்குல்ல, அந்த அக்கறையோடு தானே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதை அடக்கி வைக்க பழகுங்க. அதுதான் வந்து நமக்கு தைரியத்தை வளர்க்கும். கழிவுகள் வந்தாலே ஓடினீங்கன்னு வச்சுங்க, பயந்தாங்குழி ஆகிடுவீங்க. கழிவுகள் வந்தாலே, மலம் வந்தாலே கழிவறைக்கு ஓடுறது, சிறுநீர் வந்தாலே கழிவறைக்கு ஓடுறது. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட்டுப்பாட்டை அது இழந்துடும், கட்டுப்படுத்துகிற திறனை இழந்து சிலருக்கு வந்த உடனே வெளியேறிடும். ஒரு அளவுக்கு மேலே அழுத்தத்தை தாங்க முடியாது அவங்களுக்கு. சிறுநீர் பையில் போய் அந்த சிறுநீர் சேர்ந்து ஒரு அளவுக்கு மேலே அழுத்தத்தை தாங்க முடியாமல் உடனே அந்த படுக்கையிலையோ அல்லது சுயநனோடு இருக்கும்போதே சிறுநீர் வெளியேறிடும். சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, சிறுநீரை அடக்க முடியாதவர்கள் இந்த பேடு போட்டுப்பாங்க, இந்த விஸ்பர் அதெல்லாம் போட்டுப்பாங்க. இந்த பயணத்தில் இருப்பவர்கள், பயணம் செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறுநீரை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த விஸ்பர் நாப்கின்லாம் மாட்டிப்பாங்க. அந்த அழுத்தத்தை தாங்கிக்க முடியல, பயந்த சோகமாக மாறிடுவாங்க. சிறுநீரக சம்பந்தமான நோயாளிகள் பயந்து கோழைகளாக மாறிவிடுவார்கள். அதனால் அடக்குகிற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அடக்குகிற திறனை வளர்த்து கொள்ள வேண்டால் தூங்குகிற திறனை, தூக்கத்தை அதிகப்படுத்துகிற தூக்கமின்மையை சரி செய்ய வேண்டும். தூக்கமின்மை இல்லைன்னா அவங்க பயந்துருவாங்க, கோழையாக மாறிடுவாங்க. அதனால் தைரியத்தை வளர்க்கணும் அப்படின்னா நல்லா தூங்கணும், உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யணும். நல்லா தூங்கணும்னா நல்ல செரிமானம் ஆகணும், நல்ல செரிமானமாகி நல்ல உணவுகளை சாப்பிடணும். நல்லா தூங்கினா தான் தைரியம் அதிகரிக்கும். நல்ல தூக்கம் வரலைன்னா தைரியம் குறைஞ்சிரும். அதனால் பயத்தை போக்கணும் அப்படின்னா கடவுளை கும்பிடுறது அதெல்லாம் தேவையில்லை. உடம்பு தான் கடவுள், உடல் தான் வந்து கடவுள், கோயில் எல்லாமே. இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, நல்லா தூங்குங்க, நல்ல உணவுகளை சாப்பிடணும், தூக்கத்தை கெடுக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா தூங்கணும், அப்போ தான் தைரியம் அதிகரிக்கும். நல்லா தூங்குனாக்கா அந்த நேரத்தில் சிறுநீர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், அடக்கி வச்சுக்கணும். சிறுநீர் வர மாதிரி இருக்கா, இருக்கட்டும், அப்புறமா போய்க்கலாம், விடிஞ்ச உடனே போய்க்கலாம், எழுந்த உடனே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்கணும். நைட்டு தூங்கும்போது ஒன்றுக்கு இருந்துட்டு தூங்குங்க, நல்லா சிறுநீர் கழித்து விட்டு தூங்குங்க. அதற்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு மரியாதை, சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு மரியாதை அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ தூங்க போகிறோம், அதனால் சிறுநீர் வந்தோடனே எழுந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் கலைஞ்சிரும். அப்புறம் சிறுநீர் வரும்போதெல்லாம் எழுந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா தூங்க முடியாது. அந்த சிறுநீர் வந்துருமோங்கிற பயத்துலேயே நல்லா தூங்க மாட்டீங்க. சிறுநீர் வர மாதிரி இருக்கோ அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி சிறுநீர் கழிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரத்துக்குலாம் தூங்க முடியாது.
சிறுநீரக சம்பந்தமான இது தூக்கத்தை பாதிக்கும். சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது சிறுநீரை கழிவுகளை வெளியேற்றுகிற பிரச்சனை, அது தூக்கத்தை பாதிக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, கழிவுகளை வயிற்றில் தேங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரா மாதிரி இருந்தாலே கழிவறைக்கு ஓடுவாங்க. கழிவுகள் உடம்புல சேர்ந்துற தேங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனே சிறுநீர் வரா மாதிரி இருந்தால் போயிடுவாங்க. அப்படி மலம் வரா மாதிரி இருக்கா உடனே ஓடுவாங்க. அப்படிலாம் அதுதான் உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு நினச்சி ஓடிட்டே டயர்டாகிடுவாங்க. என்னடா வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அடக்குவதற்கு பழகு கொள்ளுங்கள். கழிவுகளை பார்த்து பயப்படாதீங்க. கழிவு நீக்க உறுப்புகள் அதன் செயல்பட பார்த்து பயப்படாதீங்க. தூக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தூங்குவதற்கு உடம்பை என்ன பண்ணணும் அதெல்லாம் வளர்த்துக்கோங்க. அப்போ தான் தைரியம் அதிகரிக்கும். நல்லா தூங்குகிறவர்கள் தைரியமானவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் விடிய தூங்குறாரு, விடிஞ்ச பிறகும் தூங்குறாரு அப்படின்னா ஒருவேளை தூக்கம் வராமல் கூட எப்படியாவது தூங்கியே ஆகணும் அப்படிங்கிற பிடிவாதத்தில் கூட தூங்குவார். இன்றைக்காவது தூங்கிடணும் எப்படியாவது நல்லபடியாக, அந்த முயற்சியில் விடாமல் ஒரு பிடிவாதமாக இருப்பார். என்னடா நமக்கு தூக்கமே வரும், எப்படியா நல்லா தூங்கிடணும். நல்லா தூங்குறவங்க அதிகாலையில் எழுந்துட்டுருவாங்க. திருப்தியாக போதும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். நல்லா சாப்பிட்றவங்க யார் மேலும் மேலும் வேணும், நல்லா அரைகுறையாக நிறையாதவங்க தான், திருப்தி ஏற்படாதவங்க தான் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் திருப்தி இல்லாதவங்க தான் தூங்கிட்டே இருப்பாங்க. திருப்தி வருகிற வரைக்கும் எப்படியா தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்லா தூங்கணும். தூங்கணும் அப்படின்னா நல்லா திருப்தியாக தூங்கி முடிச்சிட்டோம்னா எழுந்துருவோம் நம்ம. அந்த மாதிரி முன்கூட்டியே தூங்கணும். 9 மணிக்கு தூங்கணும். அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அந்த மாதிரி தூக்கமின்மை இதெல்லாம் சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய், கழிவு நீக்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் தூக்கமின்மை என்பது. ஒருத்தருக்கு தூக்கமின்மை இருக்கா, கண்டிப்பாக அவருக்கு இந்த சிறுநீரக கழிவுகளை வெளியேற்றுவதில் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அவருக்கு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமாக, தைரியத்தை வளர்க்கணும்னா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் தான் தைரியத்தை வளர்க்கும்.